திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நம்ம திருவண்ணாமலை 6வது பாடலிலிருந்து 11வது பாடல்களுடைய பாடல்களை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். பெருகும் புனல் அண்ணாமலை பிறை சேர்கடல் நஞ்சை. பெருகும் புனல் அண்ணாமலை பிறை சேர்கடல் நஞ்சை. பருகும் தனை துணிவார் பொடி அணிவார் அது பருகி. பருகும் தனை துணிவார் பொடி அணிவார் அது பருகி. கருகும் இடை கருகும் இடர் உடையார் கடல் சடையா கடல் பரவி. உருகும் மனமுடையார் தமக்குரு நோயடையாவே. அந்த அவர் எம்பெருமான் திருமுடியில் புனல் புனல் நீரை, அதாவது அருவி நீரை உடைய பெருகி வரும் அருவி நீரை உடைய திருவண்ணாமலையில் பிறைமதி தோன்றிய பார்க்கடலில் இடை தோன்றிய நஞ்சை உட்கொள்ளும் அளவிற்கு துணிவுடையவரும். அதுதான் பருகும் பிறைசேர் கடல். பெரும்புணல் அண்ணாமலை பிறைசேர் கடல் நஞ்சை. அந்த நஞ்சை பருகும் தனை துணிவார் பொடி அணிவார் அது பருகி. அந்த நஞ்சை பருகிறதுக்கு ஒரு துணிவு அதை பருகிறதுக்கு துணிவு அது பணிவாரது பருகி. கருகும் மிடர் உடையார் கமல் சடையார். அந்த நஞ்சை பருகியதால் கண்டம் கழுத்தில் இருக்கிற கண்டம் கருகும் மிடர் கருகும் அதான் கண்டங்கிறது. மிடர்னா அதான் மிடருடையார் கடல் சடையார் கடல் பரவி. மிடருடையார் கடல் சடையார் கடல் பரவி. உருகும் மனம் உடையார். அவர் இந்த மாதிரி சடையார் அவர் கடல் பரவி உருகும் மனம். அவரை எம்பெருமானை வேண்டி விரும்பி பாடி அது எப்படின்னா, உருகும் மனம் உடையார் தமக்கு உருநோய் உருகி பாடும் மனமுடையவர்களுக்கு குறுநோய் அடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்த பாடலை பார்க்கும்போது, அடுத்த பாடல் 7வது பாடலை பார்க்கும்போது, கரிகாலன கொள்வன கழுதாடிய காட்டில். கரிகாலன கொள்வன கழுதாடிய காட்டில். நறுயாடிய நகு வெண்டலை உதை உண்டவை உருள. நரியாடிய நகு வெண்டலை உதை உண்டவை உருள. எரியாடிய இறைவர்க்கிடமின வண்டிசை முரள. அரியாடிய கண்ணாளொடும் அண்ணாமலை அதுவே. அரியாடிய கண்ணாளொடும் அண்ணாமலை அதுவே. கரிகாலன குடற்கொள்வன கழுதாடிய காட்டில். கரிந்த கால்களை உடையவனவும் குடலை பிடுங்கி உண்பனவும் ஆகிய பேய்கள் ஆடும் இடுகாட்டில். நரிகள் உருட்டி விளையாடும் சிரிக்கும் வெண்டலை ஓடுகள் உதைக்கப்பட்டு. அதுதான் நரியாடிய நகுவெண்டலை உதையுண்டவை உருள. நரியாடிய நரிகள் அந்த சுடுகாட்டில் இருக்கிற அந்த ஓடுகளை, தலை ஓடு இருக்கு இல்லையா, அதை உருட்டி விளையாடும். அது உருட்டி விளையாடும்போது அந்த வெண்டலை சிரிக்கிற மாதிரி சிரிக்கும் வெண்டலை ஓடுகள் உதைக்கப்பட்டு உருள அப்படின்றார். எரியாடிய இறைவர்க்கு இடம் மின வண்டிசை முரள. எரியாடிய இடுகாட்டில் நரிகள் விளையாடு. கையில் எரியேந்தி ஆடும் சிவபெருமான் வண்டு கூட்டங்கள் இசைபாட. அதான் எரியாடிய இறைவர்க்கு இடமின வண்டிசை முரள. வண்டிசை முரளான இந்த வண்டு கூட்டங்கள் இசைபாட. எரியாடிய இறைவர்க்கிடம் என
வண்டி செய் முரலை அறியாடிய கண்ணாலோடும் அண்ணாமலை அதுவே. வண்டு கூட்டங்கள் இசைப்பாடுது. செல்வ அதாவது செவ்வரி அறியாடினா செவ்வரி பரந்த கண்களை உடைய உமையம்மோடு எழுந்தருளிய இடம் திரு அண்ணாமலை. அடுத்த பாடல் போவோம். ஒளிரு புலி அதலாடையன் உமை அஞ்சுதல் பொருட்டான். ஒளிரு புலி அதலாடையன் உமை அஞ்சுதல் பொருட்டான். பிளிரு குமரன் மதவாரணை வதனம் பிடித்துரித்து. ஒளிரு புலி அதலாடையன் உமை அஞ்சுதல் பொருட்டான். பிளிரு குரன் மதவாரணை வதனம் பிடித்துரித்து. வெளிரு பட விளையாடிய விகிர்தன் ராவணனை. வெளிரு பட விளையாடிய விகிர்தன் ராவணனை. அன்று பட அலரு பட அடர்த்தானிடம் அண்ணாமலை அதுவே. அலரு பட அடர்த்தானிடம் அண்ணாமலை அதுவே. ஒளி செய்யும் தோலை ஆடையாக கொண்டவனும் புலித்தோலை. அந்த புலித்தோல் கொஞ்சம் அப்படியே மின்னு கொஞ்சம் இப்போ கலராக இருக்கும் இல்லையா, அதான் ஒளி செய்யும்னு அதான் சொல்கிறேன். ஒளி செய்யும் புலித்தோலை ஆடையாக கொண்டவனும் புலித்தோலை ஆடையாக கொண்டவனும் உமையமை அஞ்சுமாறு பிளிரும் குரலை உடைய மதம் பொருந்திய யானையின் தலையை பிடித்து அதன் தோலை உரித்து எளிதாக விளையாடிய விகிர்தனும். அதான் பிளிரு குரன் மதவாரணை வதனம் பிடித்து உரித்து வெளிரு பட விளையாடிய விகிர்தன் ராவணனை. இல்லதாக அந்த உமையம்மை பார்த்துட்டு அஞ்சுறாங்க. இவர் அதை யானை தலையை பிடிச்சி தோலை உரித்து எளிதாக விளையாடிய விகிர்தனும். ராவணனை மலையின் கீழ் அகப்படுத்தி இரத்த வெள்ளத்தில் அடர்ந்தவனும் ஆகிய சிவபெருமானந்த இடம் திருவண்ணாமலை. அதான் மத யானை பிடித்து உரித்து வெளிரூபட விளையாடிய விகிர்தன். ராவணனை அலறுபட ராவணனை அலறுபட அடர்த்தானிடம் அண்ணாமலை அணைவியே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் பார்க்கும்போது அடுத்தது 9வது பாடல். விளவார்கனி படனூரிய கடல் வண்ணனும் வேத. விளவார்கனி படனூரிய கடல் வண்ணனும் வேத. கிளர் தாமரை மலர் மேருளை கேடில் புகழோனும். கிளர் தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோனும். அளவாவன மடலாகிய அண்ணாமலை அண்ணல். அளவாவன மடலாகிய அண்ணாமலை அண்ணல். தளராமுலை முறுவல் உமை தலைவன் அடி சரணே. தளராமுலை முறுவல் உமை தலைவன் அடி சரணே. விளமரத்தின் கனியை உகுப்பது போல அம்மரவடியாய் நின்ற அரக்கனை அடித்த கருங்கடல் வண்ணனாகிய திருமாலும். நீரில் கிளர்ந்து தோன்றிய தாமரை மலர் மேல் உறையும் குற்றமற்ற புகழ்வனாகிய வேதாவும். அடிமுடிகளை அளவிட்டு காண இயலாதவாறு அழல் வடிவாய் நின்ற தலைவனும். தளராத தனபாரங்களை தளராத தனபாகங்களை மலர்ந்த சிரிப்பையும் உடைய உமையம்மையின் கணவனுமாகிய சிவபெருமானின் திருவடிகளே நமக்கு காப்பு. அந்த திருவடிகளே நமக்கு சரணிங்கிறத அதை காப்பு. அடுத்து பார்த்தேன். வேர்வந்துர மாசூர்தர வெயி நின்றுழலும்.
வேர் வந்துரமாசூர்தர வெயில் நின்றுழல்வாரும் மார்பம் புதைமலி சீவர மறையா வருவாரும் வேர் வந்துர மாசூர்தர வெயில் நின்றுழல்வாரும் மார்பும் புதை மலிசீவர மறையா வருவாரும் ஆரம்பர்த முறை கொள்ளல் மின் அண்ணாமிடை அண்ணல் கூர்வெண்மழு படையாண்ணல் கடல் சேர்வது குணமே வேர் வந்துர மாசூர்தர வெயினின்றுடும் வேர் வந்துர மாசூர்தர வெயினின்றுழல்வாரும் மார்பம் புதைமலி சீவர மறையா வருவளாரும் மார்பும் புதைமலி சீவர மறையா வருவாரும் ஆரம்பர்தமுறை கொல்லமின் அண்ணாமலை அண்ணல் ஆரம்பர்தமுறை கொல்லன்மின் அண்ணாமலை அண்ணல் கூர்வெண்மழு படையாண்ணல கடல் சேர்வது குணமே உடல்வில் வியரை தோன்றி உயர்வு தோன்றவும் அழுக்கேறவும் வெயிலில் நின்று உழல்வதை தவமாக கொள்ளோராகிய சமணரும் மர உரியால் மார்பை மிகவும் மறைத்து வருபவராகிய புத்தரும் போதிய பயிற்சியின்றி தொடக்க நிலையில் உள்ளவர் ஆதலின் அவர்களுடைய உரைகளை கொள்ளாதீர். திருவண்ணாமலையில் உரையும் தலைவனும் கூறிய வெண்மையான மழுவாயுதத்தை கையில் கொண்டவனும் ஆகிய சிவபெருமானது நன்மை தரும் திருவடிகளை அளதே மேலான குணம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாங்க. கடைசி பாட்டு. வெம்புந்திய கதிரோணலி விலகும் விரிசாரல் வெம்புந்திய கதிரோணொளி விலகும் விரிசாரல் அம்முந்தி மூவையில் எய்தவன் அண்ணாமலை அதனை அம்புந்தி மூமையில் எய்தவன் அண்ணாமலை அதனை வெம்புந்திய கதிரோணொளி விலகும் விரிசாரல் அம்புந்தி மூவையில் எய்தவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலுலாளுவ குளிர்காடியுன் ஞான கொம்புந்துவ குயிலாளுவ குளிர்காடியுன் ஞானன் சம்பந்தன தமிழ் வல்லவர் அடியார் அடிபேணுதல் தவமே சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே வெண்மை மிக்க கதிரவன் ஒளி புகாதவாறு தடுக்கும் விரிந்த சாரலை உடையதும் அம்பை செலுத்தி முப்புறங்களை அழித்த சிவபுரான் எழுந்தருளிதுமான அண்ணாமலையை கொம்புண்ணும் வாத்தியங்களின் ஒளியை கேட்டு கோயில்கள் எதிரொலிக்கும் குளிர்ந்த கால்பதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் பாடிய இந்த திருப்பதிக பாடல்கள் பதிகத்தமிழை ஓதவல்லார்களின் திருவடிகளை வணங்குதல் சிறந்த தவமாம். சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம். மீண்டும் அடுத்த பதிவு உங்களுக்காக உங்களுடைய வணக்கம் கூறிவிடுவது உங்கள் அன்பு நலப்பாடு. திருச்சிற்றம்பலம்.